வாயு கசிவால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை உறுதிப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோரை உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பார்வையிடவும் முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகனுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 9 பெண்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கிறது. இங்க அவர்களுக்கு உயரிய சிகிச்சை தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி வார்டில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மற்றொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதேபோல மற்ற அமைச்சர்கள் அனைவருமே அந்தந்த பகுதிகளுக்கு செல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்தந்த மருத்துவமனையுடைய டீன்களுடனும் முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உயரிய சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், அதாவது சிறப்பு மருத்துவர்கள் பணிக்கு உடனே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை 6:30 மணிக்கு அவர் கோவையிலிருந்து அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னை விரைகிறார். அவரும் இங்க ஆய்வு பணிகளில் ஈடுபட இருக்கின்றார். இது இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக குறிப்பாக இது ஏற்பட்டிருக்கிறது. வாயு கசிவு என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே எண்ணூர்ல கடந்த ஆண்டு ஏற்பட்டது. அதே போல அந்த உர தயாரிப்பு ஆலையில அமோனியா கேஸ் லீக் ஆச்சு. இதே போன்று இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையான ஆய்வுகளை நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த நிறுவனம் இந்த வெளிநாடுகளுக்கு மீன் உள்ளிட்ட கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட படகுகளை வைத்திருப்பதாகவும் பல ஆண்டுகளாக இந்த தொழில் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இந்த விசவாயு கசிவு ஏற்பட்டது என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் ஒரு உடனடியான இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு 3 பேர் கொண்ட குழுவிற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். 3 நாட்களுக்குள் முழு அறிக்கையும் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட சொல்லப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு 9 பெண்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயரிய சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரை விரைந்து மருத்துவமனைக்கு சென்று உயரிய சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய்.